Hi friends, நம்ம இந்த வீடியோவில் டான்செட் 2018 கேட்ட இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் டான்செட் கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு இருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்ஸ்லாம் வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா a matrix has eigenvalue 4 and 8 with corresponding eigenvectors x1 and x2 respectively, then A is அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தட், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா, எப்போவுமே ஷார்ட்கட் வந்து எல்லா டைமும் ஆன்சர் கொடுக்குமான்னு சொல்ல முடியாது, ஏன்னு சொல்கிறேன். பட் நார்மல் மெத்தட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், 2x ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துட்டு அதுக்கான லேம்டா அண்ட் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து இது ரெண்டும் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். நார்மல் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ், வேர் ஏ இஸ் தி மேட்ரிக்ஸ், எக்ஸ் வந்து ஐகன் வெக்டர், இதுவும் ஐகன் வெக்டர், அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி எதெல்லாம் பார்ப்போம். 2x2 மேட்ரிக்ஸ் 2 ஐகன் வேல்யூஸ்னால 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ A1 A2 A3 A4 தான் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் இல்லையா, எக்ஸு வந்து ஃபஸ்ட்டு 1 - 1 எடுத்துக்கிறேன். லேம்டா கரஸ்பாண்டிங் லேம்டா வந்து 4, 1 - 1. இந்த 4 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 - 4 ஆகிடும். ஸோ 4 - 4. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுவும் இது கூட மல்டிப்ளை பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஈக்குவல் டு 4ன்னு ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது A1 - A2 ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இது கூட இதை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு -4. ஸோ A3 - A4 ஈக்குவல் டு -4. இது A4. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் தான் கிடச்சிருக்கு, பட் 4 அன்னவுன்ஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு ஐகன் வெக்டர்ஸ் ஐகன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும், அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐகன் வேல்யூ பார்த்திங்கன்னா 8, கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் பார்ப்போம். அதே A1 A2 A3 A4 1 1 8 1 1. இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 8 இங்கே 8. ஸோ இந்த 8 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி A1 × 1 + A2 × 1 ஈக்குவல் டு 8 இந்த எலமெண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ A1 + A2 ஈக்குவல் டு 8. ஸோ அதேமாதிரி A3 + A4 ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் சால்வ் பண்ணுவோம். அப்படியே கேன்சல் பண்ணலாம் தெரியும், இதுவும் கேன்சல் ஆகிடும். 2A1 ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். 2A1 ஈக்குவல் டு 12 அப்படின்னா A1 ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ A1 ஈக்குவல் டு 6 கிடச்சிடுச்சு. A1 ஈக்குவல் டு 6ன்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 கிடைக்கும். A2 ஈக்குவல் டு 2. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். 2ம் 4ம் சால்வ் பண்ணோம்னா இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா 2A3 ஈக்குவல் டு -12. அப்போ A3 ஈக்குவல் டு -6, A3 ஈக்குவல் டு -6. ஸோ இந்த -6 வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் 2 and 4ல். ஓகேங்களா, ஸோ நான் இதில் -6ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதாண்டு கொண்டு போனோம்னா +6 ஆகும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 8 இருக்குது. ஸோ நம்மளுக்கு A4 தான் வேணும். A3 வந்து -6னா A4 ஈக்குவல் டு +14 ஆகும். ஸோ அப்போ A4 ஈக்குவல் டு 14. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 6 2 -6 14. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுமாரி மேட்ரிக்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். 6 2 -6 14. பட் இதுமாரி மேட்ரிக்ஸ் எதுவுமே இல்லையா. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆன்சர் இல்லை. ஓகேங்களா, பட் நான் இப்போ ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஷார்ட்கட் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ஐகன் வேல்யூஸோடைய ப்ராப்பர்ட்டி தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் A. ஓகேங்களா, ஸோ அதுபடி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 4 × 8 ஈக்குவல் டு 32. ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A இந்த ஆப்ஷனில் எதோட டிட்டர்மெண்ட் 32 வருதுன்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 6 அதாவது 3 2 1 2. ஸோ 6 - 2 4 தான் வருது. இல்லை இது பார்ப்போம். 2 4 4 2 பார்த்தீங்கன்னா 4 - 16 4 - 16 = -12 அதுவும் இல்லை. இது பார்ப்போம். 4 6 6 4 16 - 36 16 - 36 = -20 ஸோ அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இது பார்ப்போம். 16 - 64 பார்த்தீங்கன்னா -48 ஸோ அதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஏன் வந்து இந்த ஷார்ட்கட் எல்லா டைம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, சில டைம் வந்து டிட்டர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டிட்டர்மெண்ட்டும் சேமாக கூட வரலாம். 3மே 32 32 32ன்ட்டு ஓகேங்களா. ஸோ அதுமாரி டைமில் வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 32ன்னு இல்லை, ஜென்ரலாக ஒரு டிட்டர்மெண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 2 3 4ன்னு இருக்குது. ஸோ டிட்டர்மெண்ட் என்ன? 2 - 12 = -10 இல்லையா. ஸோ டிட்டர்மெண்ட் வந்து -10 தான். இன்கேஸ் நான் இங்கே 3 போட்டு இங்கே 4 போட்டு இங்கே 2 போட்டு இங்கே 1 போட்டாலும் அதே -10 தான் கிடைக்கும். ஸோ எலமெண்ட் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாலும் அதே டிட்டர்மெண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட முடியாது. ஸோ டிட்டர்மெண்ட் கரெக்டாக ஏதாச்சும் அந்த 4 ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆன்சர்னு சொல்லிடலாம். 2-3 டிட்டர்மெண்ட்ஸாக சேமாக வருதுன்னா நம்ம அதுமாதிரி டைம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நார்மல் மெத்தடில் போட்டாலும் அதுக்கான டிட்டர்மெண்ட் பார்ப்போம், கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். 6 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 6 2 -6 + 14 6 × 14 எவ்வளோ வரும்? 84. ஸோ இது -2 செக் பண்ணிப்போம். A1 வந்து 6 கிடச்சிது. A1 - A2 = நம்மளுக்கு 4 இல்லையா. அப்போது 6 - 4 = 2ன்னு கிடச்சிது ஓகேங்களா. அப்போது 6 2 - 6 14 தான் நினைக்கிறேன். அதாவது A3 - A4 = -4. ஸோ A3 வந்து -6 கிடச்சிது. -A4 = -8 இல்லையா, 8. ஸோ A4 தான் வேணும்னா நம்மளுக்கு என்ன கிடச்சி? +8. ஸோ இப்போது A4 தான் வேணும்னா என்ன வந்துச்சுன்னா -14 கிடச்சிது. ஸோ A4 வந்து பார்த்தீங்கன்னா -14. நான் மறந்துட்டனால மறுபடியும் சொல்கிறேன். 6 2 -6 -14. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -84 வரும், +12 வரும். -84 + 12. ஸோ இதுக்கு பார்த்தாலும் அந்த டிட்டர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 32ன்னு வரல. ஆக்சுவலாக ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த சம் இப்படி தான் போடணும், நார்மல் மெத்தட் அண்டு ஷார்ட்கட் மெத்தட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா f(x) is defined by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன ஃபார்முலானா L × f of t பார்த்தீங்கன்னா 0 to t e⁻ st f of t into dt. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. பட் எங்கள் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாததுனால ஆன்சரும் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு போல தெரியுது. ஸோ அதனால் அது அந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கொஸ்டின் போவோம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கேட்டுறாங்க. இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3x4 மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ உங்கள் ரோவும் காலமும் சேமாக இல்லைன்னா அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். கொடுத்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 2 1 3 6 3 4 7 2 1 0 1 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக பாருங்கள். அதாவது இந்த காலம் விட்டுருங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வருது இல்லையா. ஸோ இந்த டயகனல் இதுதான் டயகனல்ஸு, மெயின் டயகனல்னு சொல்லுவோம். அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 0 பண்ணுவோம். 0 ஆக்கிட்ட பிறகு நம்ம பிவோட் கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் பிவோட்ஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதிலே வச்சுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸ்லேயே இருக்கட்டும். இது ரோ 1, இது ரோ 2, கீழே இருக்கிறது ரோ 3. இப்போ நான் இந்த 6 வந்து 0 ஆக்கணும். எப்படி 0 ஆக்கலான்னு பார்த்தீங்கன்னா -4 × R2 + 6 × R1 அப்படின்னா 0 ஆகிடும். அப்போ மேலே 4 2 1 3 அப்படி தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா -12 + 12 அதுவும் 0 ஆகிடும். -16 + 6 -10 ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா -28 + 18. ஸோ -28 + 18 பார்த்திங்கன்னா -10 தான். ஸோ அப்போது 4 2 1 3 0 0 -10 -10 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீழேயும் 0 ஆக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோன்னா
R3 tends to R3 அது -2 into R3 plus R1 அப்படி போட்டால் என்ன ஆகும்னு பார்ப்போம். 4 2 1 3 நான் எழுதிக்கிறேன் மீண்டும் 0 0 -10 -10. சரி எழுதும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 0 ஆகிடும். R3 மட்டும் -2 மல்டிப்ளை பண்ணி R1 கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டும் 0 ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா -2 அதுக்கும் 1 தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பிவோட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பிவோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து டயகனல் கீழே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம 0 பண்ணிட்டோம். ஓகேங்களா. பிவோட் மீன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலமில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் செலக்ட் பண்ணணும். அந்த எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு லெஃப்ட் சைடில் எந்த எலமெண்ட்டோட வேல்யூ வந்து இருக்கக்கூடாது, 0வாக இருக்கணும். அப்படி எலமெண்ட் இல்லைனா பிரச்சனை இல்லை. அது கீழேயும் வந்து பாட்டம்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கணும், இல்லை எலமெண்ட் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுதான் நம்ம பிவோட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு காலமில் இது நான் செலக்ட் பண்ணுறேன்னா அது நான் ஜீரோவாக இருக்கணும் இருக்குது. இதுக்கு லெஃப்ட் சைடில் எந்த எலமெண்ட் இல்லாததுனால பிரச்சனை இல்லை. அது பாட்டமில் எல்லாமே 0வாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிவோட்டு செலக்டட். ஓகேங்களா. செகண்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா இது பிவோட்டாக செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது இந்த சைடு எலமெண்ட் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஸோ பிவோட் இல்லை. தேர்ட் காலமில் வந்து இது செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இது செலக்ட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து 0வாக இருக்குது. கீழே 0வாக ஆக்கணும். ஸோ இது ஒன்று எப்படி 0 ஆக்கலாம்னா பார்த்தீங்கன்னா 10R3 + R2 போட்டிங்கன்னா இதுவும் 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ இது பிவோட்டு. செகண்ட் பிவோட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிவோட்டு கிடையாது. ஏன்னா இது பிவோட்டாக செலக்ட் பண்ணாலும் இது நான் ஜீரோவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2 பிவோட்ஸ்னால to the rank of the matrix. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸ்லேருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின். ∇f = 2xy e⁻x² and I vector plus 2 plus z e⁻x² j vector plus y e⁻x² k vector. If f of 0, 0, 0 equal to -3 then f of 0, 2, 6 is அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டெல்லுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ அது நம்ம எப்படி சொல்லுவோம்னா ∂x I vector plus ∂y j vector plus ∂z k vector. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எஃபோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ∇f = ∂f/∂x I vector ∂f/∂y j vector ∂f/∂z k vector. ஸோ கரஸ்பாண்டிங் I வெக்டர் ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போது ∂f/∂x இருக்குல்ல = 2xy e⁻x² இருக்குங்களா. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ∂f இருக்குல்ல இது இங்கே போய்டும் ∂x. ஸோ டேக்கிங் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைடு. ஸோ என்ன ஆகும் இது வந்து f ஆகிடும். ஸோ ஜஸ்ட் f1 வச்சுப்போம் ஈக்குவல் டு. ஸோ இன்டிஃபைனைட் இன்டெகிரேட்னால ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக எக்ஸு வந்து x² இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா let x² = t. ஸோ 2x dx = dt. ஓகேவா. ஸோ அப்போ 2x dx பற்றி dtன்னு போடுவேன். அப்போது y × e⁻t போடணும். அப்போது இன்டெகிரேஷன் y e⁻t × dt. y வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஜஸ்ட் e⁻t மட்டும் தான் வரும். ஸோ ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்போ என்ன வரும் f1 = y × e⁻t x² ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் 1. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணும்போது நான் ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணும்போது ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக எழுதிப்போம். f1 பார்த்திங்கன்னா y e⁻x² + c. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ∂f/∂y = z e⁻x². ஸோ இந்த ∂f இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ ∂y இங்கே கொண்டு போயிடலாம். இது கேன்சல் பண்ணி டேக்கிங் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட் போட்டிங்கன்னா இது f2 = y z e⁻x² கிடைக்கும் ப்ளஸ் c1. ஓகேங்களா. அங்கே c போட்டு அங்கே c1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா f3 அதேமாதிரி தான் ∂f/∂z = y e⁻x². ஸோ
ஸோ இந்த டோ இசட் இங்கே கொண்டு போயிடலாம். டேக்கிங் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட். இசட் மட்டும் இல்லாததுனால இசட் வரும். ஸோ F3 ஈக்குவல் டு இசட் y e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் C2ன்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் எழுதுவோம். ஜென்ரல் F ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3. ஓகேங்களா. இப்போ F1 பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? F1 ஈக்குவல் டு y e பவர் எக்ஸ் ஸ்கொயர். F2 பார்த்திங்கன்னா yz e பவர் எக்ஸ் ஸ்கொயர். F3 பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் நாங்கள் போடல, கடைசியாக நம்ம ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ zy e பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டேர்மு ப்ளஸ் இந்த டேர்ம் மட்டும் நம்ம போட்டுக்க போகிறோம். அப்போ F ஈக்குவல் டு y e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் yz e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்ட் போட்டேன். ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனாக சொல்கிறாங்க f of 0,0,0 ஈக்குவல் டு -3. ஸோ 0,0 நம்போது இதுவும் 0 இதுவும் 0 ஈக்குவல் டு -3. அப்போ சியோட வேல்யூ -3ன்னு கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா சியோட வேல்யூ -3. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 0,2,6. ஸோ இப்போது 0ன்றது வந்து ஒய்யோட வேல்யூ, அதனால் இது வந்து சரி 0ன்றது எக்ஸோட வேல்யூ, e பவர் 0 வந்து 1 ஆகிடும். இப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? 2 ப்ளஸ் 12 -3. ஸோ 2 + 12 வந்து 14. 14 - 3 என்ன வரும்? 14 - 3 பார்த்திங்கன்னா 11. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இதுலேயும் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இதுவும் அதேமாரி தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அது ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு விதமான சால்வ் பண்ணலாம். நார்மல் மெத்தட், ஒரு ஷார்ட்கட் மெத்தட். பட் ஷார்ட்கட் மெத்தட் எப்போவுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நான் அது செக் எப்போல்லாம் கரெக்டாக இருக்கும்னா ஒரே ஒரு டைம் மட்டும் கரெக்டாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அதேமாரி தான் இங்கேயும். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் லேம்டா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏனா ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படியே எழுதுவோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் பண்ணோம்னா இந்த இது மட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம். 5 - 1. நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணுவோம். மைனஸ் எலமெண்ட் ப்ளே பண்ணுவோம்ல, அது நமக்கு தெரியும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 - 3. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். 4 - 2 + 2 6ன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா. தனியாக வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் தேர்ட் எலமெண்ட்டு இது செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? 3 இன்ட்டு இதுவும் கேன்சல் பண்ணால் 1 - 15. ஸோ -14 × 3 -42. ஸோ -42 + 6 ஈக்குவல் டு -36. ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -36ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இல்லையா? அப்போது இந்த 4 ஆப்ஷனில் எதோடைய ப்ராடக்ட் வந்து ஐகன் வேல்யூஸோடைய ப்ராடக்ட் வந்து -36ன்னு வருதோ அப்போ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மைனஸ் வராது. இதுவும் எல்லாமே பாசிட்டிவ், இதுவும் மைனஸ் வராது. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டு நெகட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ இதுதான் வருமானு செக் பண்ணி பாருங்கள். -2 × 3 × 6 -6 × 6 -36 கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். பட் ஆனால் ஷார்ட்கட் வந்து எல்லா டைம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ இந்த கேஸ் இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் கரெக்டான இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இதுவும் எப்படி சொல்லலாம்னா 1 இன்ட்டு அது 1,6, -6னாலும் -36 தான் வருது இல்லையா? ஸோ அந்த டைமும் வந்து ஆன்சர் வராது. ஸோ ஒரே ஒரு கரெக்டாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் அக்கறை ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்படி நிறைய பிளேஸில் வந்து அக்கறை ஆகுதுன்னா நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தட் விட்டு நார்மல் மெத்தட் போகணும். நார்மல் மெத்தடுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். அது ஒரு ஃபார்முலா இருக்குது. λ/3 இது 3x3 மேட்ரிக்ஸுக்கு -S1 λ/2 + S2 λ -S3 = 0. ஓகேங்களா. இதில் S1ன்றது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. S3 பார்த்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் -36. இப்போ S2 மட்டும் என்னென்னு பார்ப்போம். இது செகண்ட் ஆர்டர் மைனர். ஓகேங்களா. அது மட்டும் கண்டுபிடிப்போம். இப்போது S1 வேல்யூ என்னென்னு பார்ப்போம். S1 வேல்யூ பார்த்திங்கன்னா 5 + 1 + 1 ஜஸ்ட் டயகனல் எலமெண்ட்ஸோட சமேஷன். ஓகேங்களா. 7 வந்துருச்சு. அப்போ S1 = 7, S3 = -36. இப்போ S2 சொல்லணும். S2 எப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கான டிட்டர்மினன்ட்டு ப்ளஸ்
ஃபஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கான டிட்டர்மினன்ட்டு ப்ளஸ் தேர்ட் ரோ தேர்ட் காலம் அது கேன்சல் பண்ணால் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கான டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே கேன்சல் பண்ணுறேன். என்ன இருக்குது அதுக்கான டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் செகண்ட் ரோ. அப்போது 1 - 9 - 8 ஆல்ரெடி ஒரு 4 இப்போ ஒரு -8. அப்போ தேர்ட் ரோ தேர்ட் காலம் 1 - 15. ஸோ 1 - 15 தானே வருது. ஸோ 1 - 15 வந்து -14 வருது. சாரி தப்பாக செலக்ட் பண்ணேன். தேர்ட் ரோ தேர்ட் காலம் 5 1 5 1னா 5 - 1 = 4. 4 - 8 + 4 = 0 ஆயிடுச்சு. அப்போது S2 = 0. அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் பண்ணணும், செகண்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல் பண்ணணும், தேர்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். S⁻3 - S1 λ/2 + S2 λ - S3 = 0. ஸோ இது 0னால ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இப்போ -S1 வந்து 7 இல்லையா, அப்போ -λ². S3 வந்து -36 ஆல்ரெடி மைனஸ்னால +36 ஆகிருக்கும். இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா. ஸோ S3 வேல்யூ -36 = 0. ஸோ அப்போது S3 - 7 λ² + 36 = 0. ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை கியூபிக் பாலினாமியல் இது. ஸோ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஜென்ரலாக எப்படி எழுதணும்னா λ/3 - 7 λ². அந்த டிகிரி வந்து கரெக்டான ஆர்டரில் எழுதணும். +0 லேம்டான்னு போடணும், +36 = 0. இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். 3 2 இங்கே 1 இங்கே λ/0. ஓகேங்களா. இதுக்கான கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் தனியாக எழுதுனீங்கன்னா 1 - 7 0 36. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 0 போட்டுருங்க. நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக தோணுச்சு இல்லையா. இப்போ -2 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே -2 அப்படி டேரெக்டாக போட்டுருங்க. இந்த 1யும் 0 ஆட் பண்ணால் 1 வரல, அந்த 1 கீழே போட்டுப்போம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் -2 வரல, அந்த -2 இங்கே போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், -9 வரும். ஸோ அகெயின் இதுவும் மல்டிப்ளை பண்ணுவோம், +18. ஸோ இங்கே போடுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே +18 தான் கிடைக்கும். அகெயின் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -36. ஸோ = 0 வரணும். 0 வந்துருச்சுன்னா இந்த -2 வந்து ஒரு ரூட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரிமைனிங் என்ன இருக்குது, 1 - 9 18 இருக்கு இல்லையா. 1 - 9 18 இருக்கு இல்லையா. இது ஒன்றும் இல்லை, இது கோஎஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா λ². சாரி, இது வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோஎஃபிஷியன்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இங்கே λ இங்கே ப்ளஸ் = 0. ஸோ இப்போ 3, 6 வந்து நம்மளுக்கு ஒரு அதுவும் ரூட்ஸ் இல்லையா. ஜஸ்ட் 3 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன், 9 வரும். -9 λ 27 + 18. ஸோ கண்டிப்பாக =0 வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் டவுட் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது நம்ம இன்கம்ப்ளீட் கொஸ்டின். ஸோ மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.